பிரண்டை பருப்பு பொடியும் இட்லி பொடியும் ரெடி ஆகிட்டுருக்குங்க. யாராருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க. பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு காய போட்டுங்க அது பார்த்திங்கன்னா உடச்சி நார் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம். இதெல்லாம் நாரே இருக்காதுங்க. இருந்தாலும் நம்ம நார் எடுத்தாலுமே மறுபடியும் அரைக்கும்போது நார் வருங்க. மெயினான நார் எடுத்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இட்லி பொடிங்க. பிரண்டை இட்லி பொடி ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குங்க. பூண்டு பெருங்காயெல்லாம் போட்டு உங்களுக்கு இந்த கால் வலி தொந்தரவு இருக்கிறவங்களும் சரி, இந்த தொந்தரவு இல்லாதவங்களும் ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ஹெல்த்திங்க இதெல்லாம். பார்த்திங்கன்னா பருப்பு பொடிங்க நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறோம் பாருங்கள். சாப்பாடில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் உடம்புக்கு நல்லதுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கலாம். லைட்டாக தான் இந்த காரல் தன்மை இருக்குங்க. என்ன தான் நம்ம நார் எடுத்து செஞ்சாலும் நல்லெண்ணெயில் வதக்கி தான் செய்வோம். அதை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தோசையில் போட்டும் கொடுக்கலாம். இது மாதிரி பவுடருங்களை வந்து சாப்பாடுலேயும் போட்டு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. தாளிச்சும் கொடுக்கலாம் சாப்பாடில். உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னாலும் ஆர்டர் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க.